அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு என்னை என்றும் காத்திடுவார். எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. தொடர்ந்து நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். மிக நேர்த்தியாக அழகாக ஒரு ஆராதனையில் உங்களோடு பங்கெடுப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை இது ஒரு புதிய பாடலாக இருந்தாலும் ஒரு அர்த்தமுள்ள பாடல். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பயணமாய் அவர்கள் பிரயாணிக்கையில் ஆண்டவர் அவர்களோடு கூட அக்கினி ஸ்தம்பமாய் நடந்து வந்தார். எ டிவைன் ப்ரொடெக்ஷன். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான வாக்குறுதி, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த வாக்குறுதியை நீங்கள் ஒவ்வொரு மாதமோ அல்லது நாளோ வருஷமோ நீங்கள் தேடி தேடி சுதந்திரிக்க வேண்டியதில்லை. இது நித்தியமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அக்கினி மதிலாய் என்னோடு கூட சூழ்ந்து நிற்கிறார். எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஒரு சரணத்தை நான் பாடும்போது மிகவும் எளிமையான ஒரு பாடல் தான், கற்றுக்கொண்டு நாம் சேர்ந்து பாடலாம். அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு என்னை என்றும் காத்திடுவார். சொல்லுவோம். அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு என்னை காத்திடுவார். எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு என்னை என்றும் காத்திடுவார். மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் அவர் நம்மோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கை மாறாததென்று வேதம் சொல்லுகிறது. மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் மறைந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், என்னோடு உடன்படிக்கை செய்தவர் என் சார்பில் என்றென்றும் நின்றிடுவார். என்னோடு உடன்படிக்கை செய்தவர் என் சார்பில் என்றென்றும் நின்றிடுவார். எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்து நிற்பார். அன்பர் இயேசு என்னை என்றும் காத்திடுவார். பாதைகள்
எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் என்றும் வாய்க்காது, ஒன்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்து நிற்பார். அன்பரேசு என்னை என்றும் காத்திடுவார். தப்புவித்தார் இந்த நாள் வரை, தப்புவிப்பார் இறுதி நாள் வரை, தப்புவிப்பார் இந்த நாள் வரை, தப்புவிப்பார் இறுதி நாள் வரை. தம்மையை நம்பிடும் தாசர்களை தாங்கிடுவார், என்றும் காத்திடுவார். தம்மையை நம்பிடும் தாசர்களை தாங்கிடுவார், என்றும் காத்திடுவார். எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. சரணத்தை மாத்திரம் பாடு. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள். கொஞ்சம் சத்தமா. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்து நிற்பார். அன்பரேசு என்னை என்றும் காத்திடுவார். மூன்றாவது சரணம். தப்புவித்தார் இந்த நாள் வரை, தப்புவிப்பார் இறுதி நாள் வரை, தப்புவித்தார் இந்த நாள் வரை, தப்புவிப்பார் இறுதி நாள் வரை. தம்மை நம்பிடும் தாசர்களை தாங்கிடுவார், என்றும் காத்திடுவார். தம்மை நம்பிடும் தாசர்களை தாங்கிடுவார், என்றும் காத்திடுவார். எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. எனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது, என்றும் வாய்க்காது, என்னை மேற்கொள்ளாது. அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்து நிற்பார். அன்பரேசு என்னை என்றும் காத்திடுவார். அக்கினி மதிலாக என்னை சூழ்ந்து நிற்பார். அன்பரேசு என்னை என்றும் காத்திடுவார். அப்படியே ஜெப நிலையில கண்களை மூடி இந்த வருடம் முழுவதும் நமக்கு நன்மை செய்தார், நம்மோடு கூட துணையாய் வந்தார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி
உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவுகிறேன். கர்த்தாவே, உம் பேரன்பு எப்போதும் என் கண் முன்னே, வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ அர்ப்பணித்தேன். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே, உம் பேரன்பு எப்போதும் உம் கண் முன்னே, வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ அர்ப்பணி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அன்பு கூர்வே ஆர்வமுடன் அர்ப்பணித்தே, ஆயுளெல்லாம் கரைகள் நீங்கிட கைகள் கழுவிய கர்த்தரை துதிக்கின்றே. பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகிறேன். கரைகள் நீங்கிட கைகள் கழுவிய கர்த்தரை துதிக்கின்றே. பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றே. அறுவடையின் எஜமானனே, அரணான அடைக்கலமே, அறுவடையின் எஜமானனே, அரணான அடைக்கலமே, அல்பாவும் ஓமேகாவும் முடிவும் நீரே. அல்பாவும் ஓமேகாவும் தொடக்கமும் முடிவும் நீரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அர்ப்பணிக்கும் ஆயுளெல்லாம் அர்ப்பணித்தேன். ஆயுளெல்லாம் நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை.
நாங்கள் கடந்து வந்த பாதை கடினம் ஆண்டவரே. உன் பின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் பொருட்டு தேள்களுக்குள்ளாகவும் முட்களுக்குள்ளாகவும் உன்னை நடத்தினேன் என்று சொன்னவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், எங்களுடைய எல்லா நேரத்திலும் சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிறேன். கடந்து வந்த ஆண்டை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இனியும் எங்களை நடத்த வல்லவர் என்று சொல்லி நன்றி சொல்லுகிறோம். உம்மை புகழ்ந்து துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த நாளிலும் கூட எடுத்து உபயோகப்படுத்தும்படியாக என்னை அழைத்து கனப்படுத்துகிற அருமையான போதகர் ஐயாவுக்கும் சபையார் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனை வருடத்தின் கடைசி ஆராதனை என்று சொல்லுகிற ஒரு நிலைமையிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்ப்போமானால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்று சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தருக்கு நன்றி ஆராதனையாக இந்த நாளிலே வந்திருக்கிறோம். அதில் ஆண்டவர் சமூகத்திலே நான் இதற்காக ஜெபிக்கும்போது நன்றி என்று சொல்லும்போது அதை 3 காரியமாக பிரித்து நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். முதலாவது, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளுக்காக நன்றி சொல்லணும். 2வதாக, அவர் நமக்கு எத்தனையோ காரியங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லணும். இந்த 3வது காரியத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வினாடியும் கூட தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வந்த மகா பெரிய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். முதலாவதாக, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகள் என்று சொல்லும்போது என்னுடைய சிந்தையிலே வந்தது, தேவன் ஒரு மனிதனைத்தான் அவருடைய சிந்தையிலே முதல் நினைத்தார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த மனிதன் வாழ்வதற்காக இந்த பூமியையும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பூமியை அவர் உண்டாக்கி அதிலே தேவன் மனுஷனை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டம் பண்ணி இந்த பூமியை எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினபடினால அவர் நம்முடைய மூளை அறிவுக்கு எட்டாத விதத்தில் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினார். 2ஆம் வசனத்தில் சொல்ல ஏற்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதலாவது, இந்த பூமி என்று சொல்லும்போது பூமியில் என்ன இருந்ததா? இருள் இருந்தது. இந்த இருளுக்குள்ள ஒரு மனுஷனை வச்சா அவன் தடவிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் முதலாக வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டானது. அதற்கு பின்பதாக 6 நாட்களும் அநேக காரியங்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள் உண்டானது என்று சொல்லி 6 நாளையும் சொல்லி இருக்கிறது. இந்த 6 நாட்களிலும் அவர் உண்டாக்கி வைத்த காரியங்கள் என்று சொல்லும்போது சாயங்காலமும் விடியற்காலமாகி ஒரு நாள் உண்டாயிற்று என்றுதான் முதலிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் 4வது நாளிலே தான் அவர் அதை பிரிப்பதற்காக பகலை ஆள, 16ஆம் வசனம், பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று.
பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மனிதனுக்கு தேவையான காரியங்களை, முதல் நாள்ல மனிதனுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும், இப்படி ஒவ்வொன்றா செஞ்சு 6ஆம் நாளில்தான் ஒரு மனிதனையே உண்டாக்கினார். மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கி தன் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்பட்டபடி அவனை மனுஷனாக சிருஷ்டித்தார். சிருஷ்டிக்கும் போது கூட ஒரு பெற்றோராகிய நாம் விரும்புவது, ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று சொன்னால் யாரை போல் இருக்க போகிறது, தகப்பனை போலா, தாயை போலா அப்படின்னு சொல்லி கேட்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சகஜமான காரியம். ஆனால் ஆண்டவர் விரும்பினது பாருங்க, அவருடைய சாயலாகவே நம்ம இருக்கணும். அப்படித்தான் அவர் விரும்பினார். இன்றைக்கும் நாம் அவரது சாயலாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி தான் விரும்பி நமக்கு எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய சாயலை இழந்த முதலாம் மனிதனாகிய ஆதாம் புசிப்பதற்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் சகலவித கனிவிருட்சங்களையும் உண்டாக்கினார், அவன் புசிப்பதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக ஒரு மனிதனுக்கு தேவையானவைகளை எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்து எல்லாவற்றிலும் ஆண்டவர் நல்லது என்று கண்டு சந்தோஷப்பட்டார். ஆனால் மனிதன் அவனுக்கு துணையாக ஏவாளையும் சிருஷ்டித்தார். ஆனால் தேவனுடைய கட்டளையை மீறி அவர்கள் பாவம் செய்த போது தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். இந்த தேவ மகிமை இழந்த மனிதனை தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. எவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருப்பாரானால் அவர் சீப்போ, நான் உன்னை இப்படிதான் உருவாக்கினேன், நீயோ இப்படி ஆய்விட்டையே என்று சொல்லி அவர் என்ன செய்யவில்லை, வெறுத்து விடவில்லை, தள்ளி விடவில்லை. கர்த்தர் மறுபடியுமாக எப்படியாக தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அதனால்தான் மறுபடியுமாக மனிதன் எத்தனையோ முறை பாவம் செய்தாலும் கூட அவைகளை எல்லாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் கூட அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதங்கள் புஸ்தகங்கள்ல பார்க்கும்போது 78ஆம் சங்கீதத்தில் நான் அதிகமாக என்ஜாய் பண்ணது என்னன்னா, கர்த்தர் அநேகம் தரம். அவர்கள் தேவனை மறந்தார்கள், அவர் முறுமுறுத்தார்கள், அவருக்கு எல்லா வேதனையும் கொடுத்த ஜனங்களாக இருந்தாலும் கூட அவர்களை வெறுத்து விடவே இல்லை. இன்றைக்கும் கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாம் நன்றி சொல்ல வேண்டிய இந்த நாள் என்றால், இந்த நாளிலே முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுக்காக நன்றி சொல்ல வேண்டும். இப்பேற்பட்ட தேவனை நம்முடைய தேவனாக நாம் பெற்றிருக்கிறதற்கு எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! இத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற வேறே ஜாதி எது என்று சொல்லி உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளையாய் என்னை எடுத்துக்கொண்டாரே, அதிலும் கூட சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொந்தம்னு ஒருவருக்கொருவர் நம்ம மனுஷிக வாழ்க்கையில சொந்தம்னா ஒரு தனி பிணைப்பு வந்துவிடும். அவங்க எனக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுவும் ஒரு நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா எப்படியாவது அவர் நமக்கு சொந்தம் தானான்னு கண்டுபிடிச்சு அதான் சொந்தம் அப்படின்னு சொல்றதுல எல்லா மனுஷருக்குமே அது ஒரு சந்தோஷம். இப்படியே யோசித்து பாருங்க, ஒரு பெரிய மனிதனை பார்த்து இப்படி சொல்றோமே, அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவாதி தேவனை என் தேவனாக வைத்திருக்கிறதற்காக எவ்வளோ பெரிய சந்தோஷப்படணும். அவர் எனக்கு சொந்தம். அவர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, இவள் எனக்கு சொந்தம், இவன் எனக்கு சொந்தம் என்று சொல்லி அந்த உறவு கொண்டாடுகிறதுல தேவன் மகிழ்ச்சி அடைகிறார். யோசித்து பாருங்க, நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் கூட தேவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய தேவனை நிறைய நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் வீட்டில் இந்த மொட்டை மாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இந்த வெயில் காலங்கள்ல எல்லாம் நைட்டில் ஒரு பாயை விரித்து அதில்
படுத்துட்டு இப்படி மேலே அண்ணாந்து பார்த்து வானத்தை பார்த்து கொண்டே இருந்தா கர்த்தருடைய மகிமையை நம்ம அழகா உணர முடியும். அவ்வளோ பெரிய தேவன், எல்லாத்தையும் ஆளுகிற தேவன் என்னுடைய தேவன். அவர் என்னை தேடி வந்த தேவன், என்னை ரட்சித்த தேவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்கலாம். இன்றைக்கும் என்னை நேசித்து என்னை காப்பாற்றி என்னை வழி நடத்துகிற தேவன் என்று சொல்லும்போது எனக்காக எத்தனை காரியங்கள் அவர் செய்தார். அந்த தோட்டத்தில் ஆதாமை வைக்கும்போது கூட அதில் இருக்க எல்லா விருட்சங்களும் செழிப்பாக இருக்கணும்னு ஜீவ நதி உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த நதி 4ஆக பிரிந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, தேவன் எவ்வளவாக நம்மை நேசிக்கிறார். அவர் இத்தனை காரியங்களையும் முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்று சொல்லப்பட்டது போல அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 87 நீங்க பார்த்தா அதுல சொல்லியிருக்கு, இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று. கர்த்தர் எவ்வளவு கரிசனை உள்ளவர். நான் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு நம்ம சொல்ல போனா 800 கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி, 800 கோடி, சுமாராக 800 கோடி ஜனங்கள் என்று சொல்லும்போது தேவன் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே பார்க்கிறார். ஒரு முறை என்னுடைய காரியத்தில் கம்ப்யூட்டர் எடுத்து நான் மெயிலில் பார்த்து கொண்டிருந்தப்போ ஒரு மெயில் எனக்கு வந்திருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பூமி, எர்த் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோளம் வந்தது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் ஆனதும் அடுத்து ஜூபிட்டர், மார்ஸ், இப்படி ஒவ்வொன்றா வந்து கொண்டே இருந்தது. இது அடுத்தடுத்து ஒவ்வொரு கோளம் வரும்போதும் இந்த பூமியை பார்க்கலும் அது எல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு. ஆனால் அந்த பூமி என்ன ஆயிடுச்சு, அப்படியே நகண்டு நகண்டு போய் கடைசியாக அது ஒரு டாட், ஒரு புள்ளியாக மாறிவிட்டது. இந்த புள்ளியில் யோசிச்சு பாருங்க, இந்தியா எங்கே இருக்கு? இந்த இந்தியாவில் இந்த மதுரைப்பட்டினம் எங்கே இருக்கு? இந்த மதுரைப்பட்டினத்தில் இந்த ஆலயம் எங்கே இருக்கு? இந்த டிஎஸ்பி நகரில் இருக்க இந்த ஆலயத்தில், அல்லாவிட்டால் நாம் வசிக்கிற இடத்துல தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். நன்றி சொல்லலாமா? இவ்வளவுதான சத்தம்? நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். 800 கோடி ஜனங்கள் இருந்தாலும் கூட ஒவ்வொருவரையும் கவனித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாயில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே அவர்களுடைய தேவையெல்லாம் அறிந்து சந்திக்கிறார். இவ்வளவு அருமையான தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் எப்படி வாழ்கிறோம்? அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, அல்லாவிட்டால் இந்த உலகத்தில் அவரை பிரதிபலிக்கிற சாட்சிகளாக ஜீவிக்கிறோமா? கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நான் ஒரு குட்டி கிறிஸ்துவா இருக்கிறேனா? ஒவ்வொருவரும் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ தேவன் விரும்பாத காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்துடுது. ஆனால் தேவன் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன். அப்ப கர்த்தர் அவருடைய பிள்ளையாக வைத்து கொள்வதற்காக அநேக காரியங்களை உண்டாக்கினார். அதுல ஒரு காரியத்தை ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். ஏசாயா 5, அவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, மேடான இடத்துல ஒரு திராட்சை தோட்டம் அவருக்கு இருந்தது. அந்த தோட்டத்தை உண்டாக்கி அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், 2ஆம் வசனத்துல, அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுலேயே தொடர்ந்து வாசிப்போன்னா, எல்லாவற்றையும் இதுக்காக செஞ்சுட்டேனே, இனி இந்த தோட்டத்துக்காக, அல்லாவிட்டால் இந்த திராட்சை செடிகளுக்காக நான் என்ன செய்யணும்?
ஆனால் அவர்களுடைய காரியங்களை பார்த்துட்டு அவர் சொல்றத பாருங்க, 5ஆம் வசனத்துல, இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்றார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு மனம் நொந்து போய் நிற்கிறார். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினாரே, என் பிள்ளை இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா உசிதமான காரியங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. யாராவது சொல்ல முடியுமா, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால, இல்லாவிட்டால் ஆண்டவரை தேடுறதுனால, முன்பு இருந்த அவரை விசுவாசிக்கிற நாட்களுக்கு முன்பு இருந்த நிலைமையை விட கீழாக போய்விட்டேன் என்று சொல்வீர்களா? இல்லை மேலாக ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்வீர்களா? அப்படி உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அவரை நம்பினதுனால, அவரை விசுவாசத்தினால நான் கெட்டு போகலன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நிச்சயமாக ஒருவரையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, மறக்கவே மாட்டார். அதிலும் கூட அவர் இத்தனை காரியத்தையும் செய்யும் போது அவர் சொல்றது, இவர்கள் என்னுடைய இந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் வம்சமே, இவர்கள் யூதாவின் மனுஷர், அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே போல எரேமியா 2ஆம் அதிகாரத்திலும் அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. நான் உன்னை முற்றிலும் 2:21, எரேமியா 2:21, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து சொல்லுவாரா? எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தில் இந்த கடைசி வாரம் அல்லாவிட்டால் இந்த வருடத்தின் 52வது வாரத்தில் வந்து நிற்கிறோம். இந்த 52 வாரங்களும் எத்தனையோ பரிசுத்தவான்களை, எத்தனையோ தேவ பிள்ளைகளை வச்சு அநேக சத்தியங்களை அவங்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நம்மை பார்த்து காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன என்று சொல்லுவாரா? இல்லாவிட்டால் அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்றாக நல்ல கனிகளாக ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இந்த கடைசி நாளிலாவது நம்முடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்காத ஒரு வாழ்க்கை சரியில்லை. யாக்கோபு சொல்றார், நான் பிறந்த நாள் முதல் என்னை தேவன் என்ன செஞ்சாராம், ஆதரித்து வந்தார் என்று ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவன் இந்த நிமிடம் வரைக்கும் என்னை ஆதரித்து கொண்டிருக்கிறாரே, அவருக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? நன்றி 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் நம்முடைய பிறந்த நாளிலிருந்து கடந்து வந்த பாதையை ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். எத்தனை இடர்பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கண்ணீர்கள். ஒன்றிலுமே தேவன் நம்மளை என்ன செய்யல, கைவிடவே இல்லை, விட்டு விலகவே இல்லை. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக அவர் எல்லா விதத்திலும் நம்மை ஆதரித்து வந்திருக்கிறார். இன்னும் பார்த்தோன்னா, அவர் நமக்காக கொடுத்தவைகள் என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்லுவோமானால், யோவான் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே பேரான குமாரன், ஆனால் அவரையே என்ன செஞ்சிட்டாராம், நமக்காக கொடுத்தார். அவர் வந்ததினால இழந்து போன தேவ மகிமையை மறுபடியுமாக என் ஜனத்துக்கு கொடுக்க வேண்டும். ஆதாம் இழந்த மகிமையை இயேசு கிறிஸ்துவின் நாள் மட்டாக பார்ப்போமானால், அநேக ஆசாரியர்களை அனுப்பி மனிதரை பரிசுத்தப்படுத்த நினைத்தார்.
அநேக தீர்க்கதரிசிகளை, ஞான திருஷ்டிக்காரரை அனுப்பினார். அநேக நியாயாதிபதிகளை அனுப்பினார். ராஜாக்களை அனுப்பினார். ஆனால் மனிதன் திருந்தின பாடே இல்லை. மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது. இன்றைக்குள்ள சூழ்நிலைகள்ல பார்ப்போமானால் உலகத்துல நடக்கிற காரியங்களையெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு மோசமான காரியங்கள், நம்மளால் அதை சகிக்க முடியவில்லையே என்று சொல்லுகிற நிலைமையில அந்த அளவுக்கு போகிற ஒரு உலகமாக இருக்கிற இந்த பொல்லாத நாட்கள்ல நாம் நிற்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம், நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே கேட்போம். கர்த்தர் நமக்காக கொடுத்தது முதலாவது ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தார். கொடுத்தது மாத்திரம் அல்ல, அவர் பட்ட பாடுகள்னாலே அவர் தம்முடைய ஜீவனை தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாலண்டியரா அவரை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த தேவன் நமக்காக அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் கூட இல்லாதபடி சிந்தினார். ஆனால் அந்த சிந்தப்பட்ட இரத்தத்துக்காக நம் கோடி 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 ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன வலி நம்முடைய சரீரத்தில் இருந்தால் கூட இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்கிறோமா இல்லையா? பயம் வந்துருச்சுன்னா போய்கிட்டே இருக்கும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த அளவுக்கு வல்லமையுள்ள இரத்தம் தான் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவர் தம்முடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தி நம்மளே தம்முடைய அன்பை ஊற்றி கொடுத்து கொண்டே இருக்கிறாரே. தேவ அன்பை நாம் எந்த அளவுக்கு ருசித்திருக்கிறோம். இன்னைக்கு நான் சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே கேட்பேன், இந்த நிமிடத்தில் என்னுடைய ஜீவன் என்னை விட்டு பிரியுமானால் நான் தேவனிடத்திற்கு போவேனா? கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. இப்ப என்னோட ஜீவன் பிரிந்தார், ஸ்தோத்திரம், ஒரே 1-2 பேர் தான் தைரியமா நான் இப்ப நான் என்னோட ஜீவன் பிரிந்தாலும் நான் ஆண்டவர் இடத்துல போறதுக்கு ரெடியா இருக்கேன். அதை தான் இந்த கடைசி வாரத்துல, கடைசி வருடத்தின் நாட்கள்ல தேவன் கேட்கிறார். என்னிடத்துல கரை திரை ஒன்றுமில்லாதபடி குற்றமற்ற ஒரு மனசாட்சியோடு கூட ஜீவிக்க தேவன் விரும்புகிறார். அதற்காக அவர் தம்மையே கொடுத்தாரே. அவர் எத்தனை பாடுகள், எவ்வளவு நிந்தை, அவமானம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பார்ப்போமானால் அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார். பிலிப்பியர் 2:6-7 பார்த்தோன்னா அவர் சொல்றார், தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாம் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அடிமை என்று சொல்லும்போது கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தா அடிமைக்கு ஒரு உரிமையும் கிடையாது இல்லையா? எதுவுமே சொந்தம் கொண்டாட முடியாது. அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தினாரே. அவ்வளோ பெரிய தேவன் இவ்வளோ பெரிய தியாகத்தை யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. அதை யோசித்தோமானால், ஆண்டவரே என்னை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தில் மரித்து கிடந்தவர்களாகிய நம்மை அவர் மீட்டெடுத்து ரட்சிப்பை தந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தேவன் எனக்கு என்னுடைய 18வது வயதில் கொடுத்தார். நான் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது, காலேஜில் படிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சித்தார். அன்று முதல் இன்று வரைக்கும் நான் தைரியமாக சொல்ல முடியும், ஒரு ஸ்டெப்பு கூட பின்னால் எடுத்து நான் வைக்கவே இல்லை. என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்பவே இல்லை. கர்த்தர் அந்த அளவுக்கு அவருடைய அன்பினால் என்னை நிறைத்து நிறைத்து நிறைத்து, அவருடைய அன்பை நான் எப்படி சொல்லுவது என்று தெரியாமல் ரட்சித்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னால் இயன்ற அளவுக்கு எல்லாருக்கும் தேவனுடைய அன்பை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்தியா முழுவதிலும் அநேக இடங்களுக்கு ஆண்டவர் கிருபையினால
ஒரு ஊழியக்காரருடைய மனைவியாக நான் இருந்தபடியினால அவங்க எல்லா இடத்துக்கும் நார்த் இந்தியாவில் நிறைய இடங்களுக்கு போனப்பெல்லாம் நானும் உடன் சென்று அவர்களோடு கூட அந்த மக்களுக்கும் கூட சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் அடியாளுக்கு கிருபை பாராட்டினார். என் கணவர் இறந்த பின்பதும் கூட பாட்னா என்று சொல்லுகிற பீகாரில் உள்ள தலைநகரம் என்று சொன்னாலும் கூட அதையும் தாண்டி ஒரு 6 hours டிராவல் பண்ணி அந்த நேபாள் பார்டரில் இருக்க அந்திராதேரி என்ற ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல உள்ள பெண்களுக்கு என்னை உபயோகப்படுத்தினார். உண்மையாக நான் யோசித்து பார்த்தா, நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, என்னில் என்ன நன்மையை கண்டீங்க ஆண்டவரே, என்னை இவ்வளவாக நடத்துறீங்களே. என்னை நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்துவார். ஆனால் தேவன் விரும்புகிறது அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்திலே அந்த சந்தோஷம் பொங்கி 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 வழிகிற ஒரு வாழ்க்கை தேவன் விரும்புகிறார். நமக்காக எத்தனை காரியங்களை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை மீட்டெடுத்தாரே, இலவசமாய் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரே, நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தாரே. ஆதாம் முதல் மனிதனை மீட்க எத்தனை காரியங்களை ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னையே அர்ப்பணித்து வந்தவர் மாத்திரமல்ல, அவர் என்னோடு கூடவே இருக்க விரும்புகிறார். யோவான் 17:24 எடுத்து வாசிப்போம். யோவான் 17:24. பாருங்க, தேவனோட விருப்பம் நான் எங்கே இருக்கேனோ அங்கே என் பிள்ளைங்களும் இருக்கணும். இன்னைக்கு மனுஷர்களாகிய நாம், நம்முடைய பிள்ளைகள் நம்முடனே இருக்கணும். திருமணம் செய்தால் கூட அருகிலேயே இருக்கணும். அடிக்கடி போய் பிள்ளைய பார்க்கணும். எப்படியெல்லாம் நம்முடைய மனுஷீக புத்தி விரும்புகிறது. தேவாதி தேவன் சொல்லுகிறார், நான் ஒவ்வொரு வினாடியும் என்று சொல்ல விட இப்போ சொல்லப்போனால் நானோ செகண்ட்ஸ் என்று சொல்லுகிற நிலைமையில் அந்த அளவுக்கு நாம் அவரோடு கூட இருக்கணும். முதலாவது அவர் சீஷர்களை தெரிந்தெடுத்த போது அவர் சொன்ன காரியம் லூக்கா 'ஒவ்வொரு சீஷனையும் தெரிந்தெடுத்து அவர் செய்த காரியம் என்று சொல்லும்போது அவர் விரும்பினது என்னன்னா, அவங்க என்னோட கூட இருக்கணும். அடுத்து அவர்கள் பிரசங்கம் பண்ணணும். அடுத்ததாக அவர்கள் வியாதிகளை குணமாக்கணும். கடைசியாக பிசாசுகளை துரத்தணும். இதற்காக தான் சீஷராக பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கள் என்னோடு கூடவே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு தேவன் கொடுத்ததோடு கூட நமக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை விட இன்னும் மேலானது என்னன்னா, பிள்ளை என்ற அதிகாரம் மாத்திரமல்ல, சுதந்திரவாளி. சுதந்திரவாளின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தான் வாரிஸ். இயேசுவுக்கு நான் வாரிஸ், அவருடையதெல்லாம் என்னுடையது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை அந்த ஸ்தானத்திலே வைத்து பார்க்கிறார். அவருடைய பிள்ளையாக இருப்பது மாத்திரமல்ல, ஆவி என்ற அச்சாரத்தையும் கொடுத்து, பரிசுத்த ஆவியானவர், நான் போவேனே ஆனால் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக அனுப்புகிறேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆனால் அந்த சத்தம் கேட்கிற ஜனமாய் நாம் இருக்கிறோமா? ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறாரே, அவர் அவ்வப்போது என்னை கண்டிக்கிறாரே, அவர் அவ்வப்பொழுது எனக்கு கற்றுத்தருகிறாரே, சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார், வழி இதுவே என்று போதிப்பார். இப்படி ஆவியானவர் நம் கூடவே இருக்கணும்னு சொல்லி தேவன் எவ்வளவாக நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தேவன் கொடுத்ததற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? எல்லா இடங்களிலும்
நம்மளை என்ன செய்கிறார்? இன்னொரு காரியம், வெற்றி சிறக்க பண்ணுகிறாராம். 2 கொரிந்தியர் 2:14 எடுத்து பாருங்க. அவர் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் எந்த அளவுக்கு அவர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று சொல்லி சங்கீதம் 34 10ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. அவர் ஒவ்வொரு காரியத்திலும் நல்லவர் நல்லவர், எனக்கு அவர் நல்லவர் என்று சொல்லி நாம் பாட்டு பாடுகிறோம். ஆனால் உண்மையாகவே அவர் நல்லவராக ருசித்து பார்த்திருக்கிறோமா? அப்படி யோசித்து பாருங்க. கர்த்தர் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் என்னுடைய பிள்ளை, என்னோடு இருக்க வேண்டும், என்னோடு கூட நான் மகிமையில் இருந்தாலும் கூட அவர்களும் என்னோடு அங்கு வந்து இருக்க வேண்டும். அதை தான் யோவான் 17:24 பார்க்க, நான் எங்கே இருக்கணும் அங்கே என் பிள்ளையும் இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய ஆலயத்திலே, இந்த தேவ சந்நிதியிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மை பார்த்து சொல்றது, ஒருவேளை கடந்த நாட்களாக இருக்கட்டும், இனி வரப்போகிற புதிய வருடத்துல அவரோடு கூட இருக்க எத்தனை பேர் தீர்மானிக்கிறோம்? அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னும் கூட நான் போவேனே ஆனால் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் செய்ய போகிறேன். பாருங்க, ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மை விடவே இல்லை. நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார், நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். இப்பொழுது நம்மளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நான் அவரை மகிமைப்படுத்துகிற மகனாக ஜீவிக்கிறேன், அவருக்கு சாட்சியாய் நிற்கிறேனா. என்னை பார்த்தால் உலகத்தார் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நிலைமையிலே நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவை உலகத்திற்கு பிரதிபலித்து காண்பித்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னார், மனுஷர் முன்பாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடும். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் பிரகாசியுங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம இந்த உலகத்தில் வெளிச்சம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், நற்கிரியைகளினால அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். தீர்மானம் எடுப்போமா? இந்த கடைசி வாரத்தில், ஆண்டவரே கடந்த நாட்கள் முடிந்து விட்டது, இன்னும் 2 நாள் தான் புதிய வருடத்தில் கால் எடுத்து வைக்க போயிடும். ஆனால் அந்த 2 நாள் கூட கேப் கொடுக்க நான் விரும்பலை. இன்றைக்கே ரட்சணிய நாள். இன்றைக்கே ஆண்டவரே நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் அதிகமாக வேதத்தை வாசிப்பேன். எத்தனை பேருக்கு அனுதினமும் வேதம் வாசிக்காம நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன், கர்த்தருடைய சத்தம் கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்ற அனுபவம் இருக்கிறது? யோசித்து பாருங்க. அனுதினம் அதிகாலையில் எழுந்து முதலாவது வேதத்தை எடுத்து வாசித்து, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசித்து என்னுடைய இருதயத்தை வேத வசனத்தினால நிரப்பும் போது சாத்தான் நம்மண்ட நெருங்கவே முடியாது. ஏனென்றால் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவையே பிசாசானவன் சோதித்தப்ப அவ எழுதியிருக்கிறதே என்று சொல்லுதான் சாத்தானை ஜெயித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஜெயத்திலே வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய வசனத்தினால நிறைந்திருப்போம். அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும், அவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்தும். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எத்தனையோ காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று தியானித்தோம். கர்த்தர் நமக்காக செய்த யாவைக்கும் நன்றி சொல்லுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரை எனக்காக ஆயத்தம் பண்ணி கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. இழந்து போன மகிமையை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக கொடுத்து விட்டீரே. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானாரே. மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தாரே. அப்பா, நாங்களும் இந்த நாளில் எப்படி கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியினால் நிறைந்து நன்றி சொன்னாலும் கூட ஆண்டவரே, இந்த புதிய நாட்களை இனி நாங்கள் சந்திக்க போகிற ஒவ்வொரு நிமிடமும் கூட தேவனை உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாக, பிரகாசிக்கிறவர்களாக ஜீவிக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். இன்னமும் தேவ சத்தத்தை அசட்டை பண்ணாதிருங்கள். ஏதோ ஆலயத்துக்கு வந்தேன், ஏதோ யாரோ பேசுனாங்க, அதை கேட்டேன் என்று சொல்கிறதில்ல. அதன்படி ஜீவிக்க வேண்டிய நம்மை ஆண்டவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து கைகளை மாத்திரம், ஒருவரும் கண்களை திறக்க வேண்டாம். ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் மாத்திரம் பார்க்கிறபடி, ஆண்டவரே, இனி இந்த நிமிடம் முதல் உமக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மாத்திரம் அர்ப்பணிக்கிறவர்கள் தேவனை ஆவலாக தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். உங்கள் கரத்தை பிடித்து நடத்த அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரே. இந்த நன்றி ஆராதனை என்று சொல்லி நாங்கள் நன்றி சொல்லுகிற காரியங்கள் அநேகம் இருந்தாலும் கூட தகப்பனே, நாங்கள் கடந்து வந்த பாதை கடினம், சந்தித்த காரியங்கள் மிகவும் கொடூரம். ஆனாலும் கூட நீங்கள் என்னை கைவிடல ராஜா, எங்களை விட்டு விலகலப்பா. எங்களை ஆற்றி தேற்றுகிறவராய், தகப்பனை போல தோளில் சுமக்கிறவராய், தாயை போல இடுப்பிலே சுமந்து முழந்தாளில் இட்டு தாலாட்டி ஆற்றி தேற்றுகிறவராய் இருக்கிறீரே. எல்லா நன்மைகளையும் நிறைவாய் கொடுத்திருக்கிறீரே அப்பா. எங்களுக்கு வேண்டிய பொருட்கள், வீடு, ஆஸ்தி, வாகனங்கள் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை நிறைவாக அதிகமாகவே கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்களே. நன்றி ராஜா. எங்களை இந்த நாளிலே பூரணமாக முழுவதுமாக உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறப்பா. இன்றைக்கு உம்முடைய அன்பினாலே என் உள்ளத்தை நிரப்போம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தால் என்னை கழுவி ஒரு முறை கூட சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். உமக்கேற்ற பரிசுத்தவாட்டியாக இருந்தால்தான் நான் உம்மோடு கூட பரலோகத்திலே பிரவேசிக்க முடியும், உம்மோடு கூட இருக்க முடியும். அதனால் தான் வெளிப்படுத்தல் 22:12 பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதி வைத்திருக்கிறேன். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கீங்களே ராஜா. உங்களுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருக்கீங்க. நன்றி ராஜா. தொடர்ந்து நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உமது நாமத்திற்கு மகிமையாக சாட்சியாக ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ பலனையும் கிருபையும் இன்னும் அதிகமாய் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை நேசித்து வழிநடத்த அன்பு தகப்பனே, இந்த ஆண்டு இறுதி ஸ்தோத்திர ஞாயிறிலே உங்களுடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு செய்த நன்மைகளெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவர் கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட மேன்மைகளெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தார் என்று நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த நாளிலே செய்தியிலே கேட்ட வண்ணமாய் தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தவைகள் எத்தனை, தேவன் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்தவைகள் எத்தனை சுவாமி. தேவனுடைய கரத்திலிருந்து நாங்கள் அவர் கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் எத்தனை அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் எங்களை ஆசீர்வதித்த நாட்கள் எத்தனை அப்பா. இவ்வளவுக்கும் கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை மறுதலித்த நாட்கள் உண்டு, வேதனைப்படுத்தின நாட்கள் உண்டு. ஆனாலும் சுவாமி, எங்களை நேசிக்கிற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி இருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கேட்ட செய்தியில் சொன்னது போல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரையே பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறான்னு சொன்னது போல் ஆண்டவரே, நாங்கள் காண இருக்கிற புதிய ஆண்டும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதுமாய் எங்கள் திருச்சபையிலே நடந்த திருமணங்களுக்காக,
இந்த ஆண்டு முழுவதுமாய் எங்கள் திருச்சபையில் நடந்த பிரசவங்களுக்காக, இந்த ஆண்டு முழுவதுமாய் கர்த்தர் எங்கள் திருச்சபையிலே சொன்ன சாட்சிகளுக்காக, இந்த ஆண்டு முழுவதுமாய் குடும்பங்களுடைய வாழ்விலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றியோடு 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உடைய வல்ல கரத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் மகிமையிலே உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வான் சொன்னது போல் ஆண்டவரே, புதிய ஆண்டுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற ஆண்டவருடைய வல்ல கரத்திற்குள் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் தேவன் வழிநடத்துவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டே அடியாளுக்காய் சொத்திருக்கிறோம். ஆண்டவரே, கல்லூரியிலே படித்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்குமாய் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடைய மகளை நீ பூரண சமாதானத்தோடு காத்து வந்திருக்கிறீர். இழப்புகள் மத்தியிலும் சுவாமி, என் தேவன் போதுமானவராய் இருந்து வழிநடத்துவதற்காக சொத்திருக்கிறோம். அவர்களையும் அவருடைய சகோதரியும் தேவன் அவர்கள் கொடுத்த கற்பத்தின் கனியையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதுமாய் இந்த ஆலயத்தில் நடைபெற்ற ஆராதனைகளுக்காக, இந்த ஆண்டு முழுவதுமாய் கொடுக்கப்பட்ட செய்திகளுக்காக, காட்டேஜ் பிரே மீட்டிங்காக, கேல்சலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, சுகமளிக்கும் ஆராதனையில குடும்பமாக நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மேன்மைகளுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட நேரம், பலவீனப்பட்ட நேரங்களிலே கர்த்தர் போதுமானவராயிருந்து ஆண்டவரே, சிறையிருப்பை மாற்றின நாட்களெல்லாம் நினைத்து நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. பண்டிகை கால ஆயத்தங்களை எல்லாம் ஆசீர்வதித்தீர். பண்டிகையை சிறப்பாய் கொண்டாட கிருபை செய்தீர் சுவாமி. ஆண்டவரே, புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்திற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த ஆராதனை ஆண்டவரே, ஒரு தெய்வீக மகிமையின் ஆராதனையா இருக்கு. கிருபை தாங்க. பண்டிகை ஆராதனை தொடர்ந்து நடைபெற இருக்கிற குடும்ப பண்டிகைக்காய் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப்பை வர கிருபை தாங்க சுவாமி. நாங்கள் எந்த இடத்துக்கு செல்கிறோமோ இப்பொழுதே அந்த இடத்தை நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவரீர் அதை எங்களுக்கு பிரதிஷ்டை செய்வீராக. அந்த இடத்தை எங்களுக்கு கொடுக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் நாங்கள் செல்லும் பொழுது மனமகிழ்ச்சியின் அனுபவத்தோடு கடந்து வரல கிருபை தாரும் சுவாமி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் அப்பா. இந்த ஆண்டு முழுவதுமாக இந்த ஆலயத்தில் தேவனுடைய பணிகளை நிறைவேற்றின ஆண்டவரே, எங்கள் பணிவிடைக்காரர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒலிபெருக்கிகளை ஆசீர்வதித்து கொடுத்த ஆண்டவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதை இயக்கின பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பாடகர் குழுவினருக்காக ஆண்டவரே, ஓய்வு நாள் பாடசாலைக்காக, ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக, ஏழைகளுடைய கரிசனைத்துறைக்காக, ஆண்டவரே, ஜேஎம்சி ஊழியங்களுக்காக, ஆண்டவரே, கேர்சலை ஒவ்வொரு குடும்பமும் நடத்தின ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்படி ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து எங்கள் திருச்சபையின் பொருளாதாரத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஏழைகள் எளியவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்மங்களை செய்ய கிருபை செய்தீங்க சுவாமி. தேவை உள்ள மக்களை சந்திக்க கிருபை செய்தீங்கப்பா. கண்ணீரோடும் சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் மக்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அவர்களை சந்தித்து சொன்ன ஆறுதலின் வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் திருச்சபையில காலெடுத்து வைத்த ஆண்டவரே, அருமையான ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக 36 மிஷனரிகளுக்காய் கொடுக்கிற எங்கள் திருச்சபையின் மக்கள் சுவாமி, 36 மிஷனரி குடும்பத்திற்காக, மிஷனரிமாருடைய தேவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றிலும் குறைபடாதபடிக்கு பூரண நன்மையினால் எங்களை திருப்தியாக்குனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய வல்ல கரத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஒருவேளை இன்றைக்கு யாரேனும் சுவாமி கண்ணீரோடும் வேதனையோடும் எதிர்பார்ப்போடும், ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் சுவாமி நான் ஜெபித்தேனப்பா, எனக்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருப்பார்கள் என்றால், என் ஆண்டவரே, புதிய ஆண்டின் துவக்கத்திலே அந்த பிள்ளைகளுக்கு நன்மையை காண அவருடைய கண்களை திறந்து தருவீராக. அயல் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அயல் மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, எங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக, வெளியூரில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. பண்டிகை காலங்களில் அயல் தேசத்திலிருந்து பிரயாணப்பட்டு வந்த பிள்ளைகள், அயல் ஊரிலிருந்து பிரயாணப்பட்டு வந்த பிள்ளைகள் மீண்டுமாய் தங்களுடைய பணியிடத்திற்கு செல்லும் பொழுது கர்த்தர் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. ஒரு விசை எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்த சுவாமி. ஆண்டவரே, வருகிற நாட்களிலே மலை மேல் வைக்கப்பட்ட ஒரு பட்டினம் போல, தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஒரு விளக்கை போல நாங்களும்
எங்கள் திருச்சபையும் குடும்பமும் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என்கிற அந்த பாடலை எல்லாரும் மன நிறைவோடு கூட ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைக்காக, இனி செய்ய போற நன்மைகளெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு இந்த ஒரு சரணத்தை மாத்திரம் நான் பாடுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றியோடு உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கரங்களை வைத்து சொல்லுவோமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்யமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.